நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். இந்த கரிக்குலம் எவாலுவேஷனோட தேவை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன? நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 5 கரிக்குலம் எவாலுவேஷன் சேஞ்சில் இருக்கிற 6th டாபிக் இது. ஸோ இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் எதுக்குன்னா, ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எஃபெக்டிவாக இருக்கா, ரெலவெண்ட்டாக இருக்கா, பெனிஃபிஷியலாக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இதை பார்க்குறதுக்காக தான். ஸோ இதில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் அவங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும்னா இந்த எவாலுவேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ்க்கு ஏன் முக்கியம்னா, அவங்க டீச் பண்ணுறதோட கோல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க மீட் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியம். ஜென்ரல் பப்ளிக்கு ஏன் முக்கியம்னா, ஸ்கூல் வந்து எஃபெக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் எஜுகேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றது இவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அது கொடுத்தா தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது ரீசனுக்காக. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இதை எவாலுவேட் பண்ணும்போது அவங்க எடுத்த கரிக்குலம் டெசிஷன்ஸ் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். கடைசியாக கரிக்குலம் பப்ளிஷர்ஸ். ஸோ இந்த எவாலுவேட் பண்ணும்போது வர ஃபீட்பேக்கை வச்சுட்டு அவங்களால வந்து டெக்ஸ்ட் புக்ஸையும் மெட்டீரியல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியும். பர்பஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன், இதோட பர்பஸ் என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ எஜுகேஷன் ஷேப்ஸ் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கணும், அப்டுடேட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். செகண்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் ரிமூவ் அவுட்டேட்டட் ஆர் இன்எஃபெக்டிவ் கோல்ஸ், மெட்டீரியல்ஸ் ஆர் டீச்சிங் மெத்தட்ஸ். இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாத மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய விஷயங்கள் கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு கரிக்குலமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ண யூஸ் ஆகும். அதே மாதிரி எஜுகேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் சயின்டிஃபிக் சேஞ்சஸ் அதோட கோப்பப் பண்ணி அதுக்கு அப்டுடேட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவும் இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் ஹெல்ப் ஆகுது. ஸோ அதோட யூஸ் என்ன? ஸோ கரிக்குலம் எவாலுவேஷன் வந்து இதோட ரிசல்ட்ஸை வச்சு அந்த கரிக்குலமை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த எவாலுவேஷன் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். இல்லை சும்மா எவாலுவேட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸை சும்மா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு எதுவும் பண்ணலன்னா இந்த கரிக்குலம் எவாலுவேஷனே வேஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ எவாலுவேட் பண்ணணும், ஃபீட்பேக்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ க்ரான்பேக்குன்றவர் மொத்தம் 3 வழி சொல்கிறார் இதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டீச்சிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போதுமா இல்லை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத பார்க்குறதுக்காக. அடுத்தது டெசிஷன் மேக்கிங் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கரிக்குலமில் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வரணும். ஸோ என்ட்ரி லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்ணிட்டா அந்த கரிக்குலம் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை யார் வேணால் அலோவ் பண்ணாங்கன்னா சிலருக்கு அந்த கரிக்குலம் ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு அந்த கரிக்குலம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஒரு என்ட்ரி லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அதை அசஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ். ஒரு ஸ்கூல் சிஸ்டம் அண்ட் டீச்சர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.